விஷ் யூ growth all leaders. ஸோ இந்த முக்கியமான பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய க்ரோவியோ ஆப்பில் அவலினா ப்ராடக்ட்டை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஆர்டர் பண்ணுறதுல ஒரு சில கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பதிவு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆப் ஓப்பன் பண்ணி, அதாவது எந்த ஐடியில் நீங்கள் நாப்கின் ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ, ஐடி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும். இந்த 3 கோட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மெனு. அந்த மெனுவில் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு ஸ்க்ரீன் வரும். இதில் 3வது ஆப்ஷன், அதாவது மை ஆர்டர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மை ஆர்டரில் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது இருக்கும். இதில் ஒரு சிலர் தவறுதலாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதாவது நம்ம ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மெனுவில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தப்பில்லை. பட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது 100 PV ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஐடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் தவறுதலாக 2-3 ஆர்டர் போட்டிருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. இந்த டெலிவரி ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்கோ அந்த ஐடி தான் நீங்கள் ஆக்டிவேட் ஆன ஐடி அப்படின்னு அர்த்தம். அந்த ஆர்டர் தான் நீங்கள் ஆக்டிவேட் ஆன ஆர்டர்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல டெலிவரி ரிக்வஸ்ட் இருக்குங்களா, இந்த டெலிவரி ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட டீட்டெயில் வரும். ப்ளஸ் டெலிவரி மெத்தடு கேட்கும், கொரியரா செல்ஃப் பிக்கப்பான்னு கேட்கும். நீங்கள் நம்ம க்ரோவியோ ஹெட் ஆஃபீஸ்லேயே வந்து நீங்களுடைய ஆர்டரை ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துன்னா நீங்கள் செல்ஃப் பிக்கப் கொடுத்து சப்மிட் கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு கொரியர் வேணும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நீங்கள் கொரியர் மூலமாக ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொரியர் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே கீழே வந்து அட்ரஸ் ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்கேன், அதனால் இந்த அட்ரஸ் வரும். சப்போஸ் அட்ரஸ் கொடுக்காத நபர்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், அட்ரஸ் ஆப்ஷன் ஸ்க்ரீன் வரும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பெயர், ஓகேங்களா, உங்களுடைய ஃபுல் நேம், ஓகேங்களா. ஸோ அந்த நேமை டைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அட்ரஸ், ஓகேங்களா, நீங்கள் எந்த அட்ரஸில் டெலிவரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம், ஓகேங்களா. ஸோ அட்ரஸை கம்ப்ளீட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அட்ரஸை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, ஓகேங்களா, என்ன ஊர், அந்த ஊர், ப்ளஸ் ஸ்டேட்டு, என்ன ஸ்டேட்டு, ஸோ ஸ்டேட் நேமு ப்ளஸ் கண்ட்ரி நேம், பின்கோடு, ஓகேங்களா, பின்கோடு கரெக்டாக டைப் பண்ணுங்கள், அதில் மிஸ்டேக் பண்ண வேணாம். அதே மாதிரி மொபைல் நம்பர், மொபைல் நம்பருங்கிறது நீங்கள் யார் அந்த டெலிவரி ரிசீவ் பண்ணுறதுக்கான நபரோ, ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகக்கூடிய நபராக இருக்கலாம், ஓகேங்களா, வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்பர் நீங்கள் டைப் பண்ணலாம். ஐடியில் இருக்கிற நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ லேண்ட்மார்க் இருந்தால் இன்னும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லேண்ட்மார்க், ஓகே, முடிஞ்ச வரைக்கும் லேண்ட்மார்க்கையும் டைப் பண்ணி போட்டுவிடுங்க அதில். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அட்ரஸ் கொடுத்தீங்கனாலே, சாரி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே அது நமக்கு எரராக வரும். ஓகேங்களா. கொடுத்துட்டு சேவ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து அந்த இடத்துல சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ் டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா இந்த இடத்துல போதுமானது. ஓகேங்களா. அவ்வளோதான். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே அந்த இடத்துல டெலிவரி ரிக்வஸ்ட்டுங்கிறது டெலிவரி கேன்சல்னு வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு. இங்கே ரொம்ப காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா.